இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தவிக தலைவர் விஜயை பார்ப்பதற்காக பரந்தூர் நோக்கி சென்ற தவிக நிர்வாகிகளை கண்ணந்தாங்கல் சோதனை சாவடி அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், வணக்கம். எவ்வளவு நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்? மேலும் அவர்கள் இது தொடர்பாக என்ன தெரிவிக்கிறார்கள்? இதற்காக இந்த தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 910வது நாளாக இன்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை தவிக தலைவர் விஜய் இன்று நேரில் சந்தித்து பேச உள்ள நிலையில் அதற்காக தனியார் மண்டபமும் போலீசாரால் அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சுங்காசத்திரம் அடுத்த கண்ணந்தாங்கல் சோதனை சாவடி வழியாக அந்த இடத்திற்கு செல்ல வந்த தவிக கட்சி நிர்வாகிகளை இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசு தலைமையிலான போலீசார் இந்த வழியாக வந்த தவிக கட்சி நிர்வாகிகளின் வாகனங்களை தடுத்து நிறுத்தி இந்த பகுதியில் செல்ல அனுமதிக்கவில்லை என்று கூறி ஒவ்வொரு வாகனங்களாக திருப்பி அனுப்பி வைத்தது. இருப்பினும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினாலும் இந்த வழியாக செல்வோம் என அவர்கள் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் ஏகனாபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அடையாள அட்டை காட்டினால் மட்டுமே அவர்கள் இந்த பகுதியில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த வழியாக தவிக கட்சி நிர்வாகிகள் வருவதற்கு போலீசார் அனுமதி மறுத்து இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியாக எந்தெந்த வாகனங்கள் செல்ல வேண்டும் என தகவல் வந்தால் மட்டுமே இந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சோதனை சாவடியில் தற்போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தயார் நிலையில் தீயணைப்பு வாகனங்களும் ஆம்புலன்ஸும் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழியாக செல்லக்கூடிய தவிக கட்சி நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி இந்த வழியாக செல்லக்கூடாது என அறிவுரை கூறி வரும் நிலையில் தொடர்ந்து அவர்கள் இந்த வழியாக செல்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசார் தொடர்ந்து அனுமதி மறுத்து வருவதால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழியாக உணவு மற்றும் வேறு கொண்டு சென்றாலும் உரிய அடையாள அட்டை காண்பித்தால் மட்டுமே இந்த வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து தவிக கட்சி நிர்வாகிகள் இந்த வழியாக செல்வதற்கு இந்த வழியில் இங்கிருந்து கிளம்பி செல்லாமல் அங்கே வாகனங்களை நிறுத்திவிட்டு ஒரே இடத்தில் குவிந்துள்ளனர். இதையடுத்து போலீசாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த வழியாக செல்ல முற்றிலும் அனுமதி இல்லை என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுவது. குறிப்பாக விஜய் இந்த சாலை வழியாக செல்வார் என ஒரு தகவல் வெளியான நிலையில் தவிக கட்சி நிர்வாகிகள் அதிக அளவில் இந்த பகுதியில் குவிய தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே போலீசார் இங்கே பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து தவிக கட்சி நிர்வாகிகள் இங்கிருந்து வெளியே செல்லும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.